ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நான் ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட காலேஜ்ல ட்ரிப்பு போலாம் லீவ்ல, சம்மர் ஹாலிடேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்மளோட ஜீவா 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இவங்க 2nd இயர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒரு சின்ன சின்ன கிளாஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி சமாதானம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சமாதானம்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு அடுத்த நாள் ஆஸ் யூசுவலா போயிட்டு காலேஜ் போயிடுவாங்க. காலேஜ் போகும்போது நேரா நம்மளோட பூஜா பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவாவ தான் பார்த்துடுவாங்க. "ஏய் என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு உன்கிட்ட பேசணும்" அப்படின்பாங்க. "பேசணுமா? என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ ஏதோ பேசணும். என்ன ஏதுன்னு இப்பவே சொன்னா தான் வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் ஏன் கத்துற? வரேன். நீ வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எவ்வளோ நேரம்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் காலையில ஏன்டி இவ்வளோ கோவமா இருக்க? காலைல எதுவும் என்ன பிரச்சனை உனக்கு? சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா பச்சை மிளகாய் எதுவும் சாப்பிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். ஐயோ! ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஏன்னா எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இரு வரேன். செத்த பொறு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வா அப்படிம்பாங்க. ஏய் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னையோட லாஸ்ட் டே. என்ன இன்னையோட லாஸ்ட் டே? இன்னைக்கு ஒரு நாள் தான் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் உங்களுக்கு தாண்டி காலேஜ் எல்லாம் லீவு. எனக்கு எல்லா நாளுமே இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு நாளைக்கு காலேஜ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் சம்மந்தமா நான் டெய்லி இங்க தான் வருவேன். எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் இங்க தான் பண்ணுவேன். நான் எப்பவுமே டெய்லியுமே வந்து லேப் யூஸ் பண்ணிக்கிட்டு தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நானும் காலேஜ்க்கு வரலாமா? அப்படின்னு சொல்லி யாருமே வராதப்போ நீ மட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளீஸ் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் உன்னை எப்படி அலோ பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டி இப்படி படுத்துற? நீ இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேற, நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேற. எப்படி உன்னை அலோ பண்ணுவாங்க? ஐயோ! எனக்கு தெரியாது ஜீவா. நான் வரணும். என்ன பண்ணலாம்? சரி லைப்ரரி ஓப்பன்ல தான் இருக்கும். நீ லைப்ரரிக்கு வா அப்டி சொல்லுவாங்க. ஆ சூப்பர் ஐடியா அப்டி சொல்லுவாங்க. சரி முடிஞ்சிச்சா? நான் கிளம்பிட்டா? எங்க கிளம்புறதுலயே குறியா இருக்க? அப்டி சொல்லுவாங்க. என்னடி உன் பிரச்சனை? சொல்லுடி அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல. சும்மா தான். கொஞ்ச நேரம் பேசலாம்ல அப்டி சொல்லுவாங்க. ஏய் என்னடி பேசணும் உனக்கு இப்போ? அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாப்பிட்டியா? அப்டின்னு கேட்பாங்க. இது கேட்க தான் கூப்பிட்டியா? அத நீ அங்கேயே கேட்டுருக்கலாமே. ம். கேட்கறதுக்கு இல்ல. குடுக்கறதுக்கு கூப்பிட்டேன் அப்டி சொல்லுவாங்க. என்ன? உனக்காக நானே சமைச்சு கொண்டு வந்தேன். ஏய் எனக்கு நெறைய வேலை இருக்கு. இப்பலாம் சாப்பிட முடியாது என்னால சொல்லுவாங்க. சாப்பிட முடியாதா? காலைல சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்புறம் என்ன? ஒழுங்கா சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு வேலை இருக்கு. 5 நிமிஷம் வேலை தள்ளி வைக்கிறதுனா ஒண்ணும் ஆகாது. உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சு அவங்கள உங்க சாப்பாடு வந்து ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டதும் இவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பூஜா ஊட்டி விடுறத ரொம்ப அன்பா ஏ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, "போதுமா? முடிஞ்சிச்சா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "தண்ணி குடி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியும் குடிச்சிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புனதுக்கு அப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ போயிடுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த இது லீவ் வரும் இல்லையா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் லீவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு, காலு இந்த மாரி போயிட்டுருக்கும். இந்த மாரி பட்சத்துல நம்மளுடைய ராம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நிஷாவ பார்க்காம இருக்க முடியாம இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி நிஷாவ பார்க்கலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ வீட்ல யாரும் இல்லாம அவங்க ஜன்னல் எட்டி பார்த்து அவங்கள கூப்பிட்டு, அந்த வீட்டுக்கு சந்தெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சந்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராம் வந்துட்டு, "ஏய் என்னடி வீட்டுக்கு விட்டு வெளியவே வர மாட்டேங்கிற? அட்லீஸ்ட் வெளியாவது வரலாம்ல" அப்படி சொல்லுவாங்க. "டேய் எப்புட்றா வர முடியும்? ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. ஜீவாவும் இங்க தான் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு வர்றது? ஒண்ணுமே சொல்லிட்டு வர முடியாது" அப்படி சொல்லுவாங்க. "சரி நீ வர வேணாம். அதான் நானே வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஷோல்டர் மேல கைய போட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது நிஷா இருந்துட்டு அவங்களுடைய பட்டன் இருக்குல்ல, ஷர்ட் பட்டன். ஸோ அத வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நிஷா. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ராம் இருந்துட்டு அவங்களோட காது கிட்ட இருக்கிற முடி இருக்குல்ல, அது கோதி விட்டுக்கிட்டு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது, ராம் வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு ஐ கான்டாக்ட் குடுத்ததும்,
டேய் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி இப்பதானே வந்த அதுக்குள்ள போ சொல்ற? இல்ல இல்ல உன் பார்வையே சரியில்லை நீ கிளம்பு அப்படி சொல்லுவாங்க. என்னடி என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இல்லடா நீ நார்மலா இருந்தா பரவாயில்ல, இல்ல நீ கிளம்பு அப்படி சொல்லுவாங்க. "ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? சரி போறேன், என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரே ஒரு முத்தம் கூட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் யாரோ பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்டா. யார்கிட்டயும் பார்க்க போறாங்க பார், யாருமே இல்லை, ஏன் உனக்கு குர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்பாங்க. ராம் சொன்னா கேளு, நல்ல பையன்ல, குட் பாய் இல்ல, நீ கிளம்பு, இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன். டேய் நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ்டி ஒண்ணே ஒண்ணு குடுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே இப்போ போகணும்னு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்போ நிஷா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பேக் சைட்ல இருந்து ஒரு ஹக் பண்ணுவாங்க. பேக் சைடு அவங்க அந்த சைடு திரும்பிட்டு இருப்பாங்க, அவங்க பேக் சைட்ல அவங்க ஒரு ஹக் கொடுப்பாங்க நம்மளுடைய நிஷா வந்து ராமுக்கு. ஸோ அதுவே ராமுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த ஹக் ரொம்பவே ரொம்ப டைட்டான ஒரு ஹக் வந்து நம்மளோட நிஷா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கொடுத்ததும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஒரு 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 செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்று அந்த ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டில் திரும்பி நிஷாவை பார்த்து ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு, அவங்கள்ட்ட ஃபோreheadல கிஸ் பண்ணிட்டு, "சரி ஓகே பாய்" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புவாங்க. சரின்ட்டு கெளம்புனதுக்கு அப்புறமா, இவங்க நின்னு பாத்துட்டு, அவங்க போற வரைக்கும் நின்னுட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா இவங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இருந்துட்டு, "எங்கம்மா போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்லப்பா, இ வெளிய ஜீவா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. "ஜீவா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? உண்மைய சொல்லு" அப்படி சொல்லுவாங்க. "இல்லப்பா உண்மைய தான் சொல்றேன்" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நிஷா அவங்க அப்பா உடனே ஓங்கி ஒரு அறை விட்டுருவாரு நிஷாவ. நிஷாவ அறை விட்டதும் அங்க ஒரு பெரிய போர்க்களமே நடக்கும். பிகாஸ் இந்த இங்க நடந்த இன்சிடென்ட்ட நம்மளுடைய நிஷா அவங்க அப்பா வந்து பார்த்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர பயங்கரமா சண்டை போகும். சண்டை போனதுக்கப்புறம் இவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. நல்லா பிடிச்சு அடி அடின்னு அடிச்சுடுவாங்க. ஸோ அங்க போனதுக்கப்புறம் இனிமேல் காலேஜ் போனா ஒண்ணும் போவேனா அது இதுன்னு நெறைய சண்டை போட்டு ரூம்குள்ள வச்சு அடைச்சிடுவாங்க. ஸோ ராமு வந்து நிஷாவும் வந்து 2 பேரும் பேசவே முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஜீவா வந்து கேஷுவலா அடிக்கடி வர்ற மாரி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜீவாவ வந்து நிஷா அவங்க அப்பா திட்டிடுவாங்க. "நீ உன்ன நான் என் பொண்ணு மாரி பார்த்தேன். நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்ட? இதெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்பா நீங்க எத பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? காலேஜ்க்கு படிக்க வராளா? இல்ல எதுக்கு வரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் நம்மளோட ஜீவாவுக்கு புரியும். "ஓ நோ! இது என்னடா இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ எதுவும் பேச வேணாம். அவ இந்த அளவுக்கு ஆயிருக்கா. அப்போ உனக்கு இதுல எல்லாத்துலயும் பங்கு இருக்கு. உனக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அப்பா இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க" அப்படி சொல்லுவாங்க. "நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல" அப்படி சொல்லுவாங்க. "அப்பா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஜீவா வந்து கெஞ்சுவாங்க. பட் அவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாம, "நீ முதல்ல கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. அவங்களும் சரி வேற வழியே இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க நம்மளுடைய ஜீவா. என்ன பண்றதுன்னே தெரியாம. ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸ பத்தி எதுவுமே ஜீவா வந்து பூஜா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்லாம இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இருந்துகிட்டு ராம் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜோ, காலோ எதுவுமே வராது பூஜாக்கு. அப்போ பூஜாவே கால் பண்ணி கேட்கும்போது, "என்னடா ஆச்சு? நான் இருக்கேங்கிறதே மறந்துட்டியா? ஒரு கால் இல்ல, ஒரு ஃபோன் இல்ல, என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏய் இல்லடி என்னாச்சுன்னு தெரியல. நான் நிஷாவுக்கு 2, 3 வாட்டி கால் பண்ணேன். எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. 2 நாள் ஆச்சுடி. என்னால அவள பார்க்கவும் முடியல. அவகிட்ட எதுவும் பேசவே முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? சரி ஜீவா கிட்ட பேச வேண்டியதானே?" "இல்ல ஜீவா கிட்ட நான் பேசல. நீ கொஞ்சம் பேசேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே பூஜா இருந்துட்டு ஜீவாவுக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடிச்சதும், சொல்லு பூஜா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் என்னாச்சு நிஷாவுக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "நிஷாவுக்கு என்னாச்சா? நீ என்ன பண்ற? ராம கூட்டிக்கிட்டு நீ காலேஜ்க்கு எனக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. அ எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படிம்பாங்க. எதுவா இருந்தாலும் நான் நேர்ல வந்து பேசுறேன். நீ நேரா அங்க வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் காலேஜுக்கு வருவாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் ராம் இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பான். சைலண்டா இருக்கும்போது பூஜா இருந்துட்டு, "என்ன ராமும் சைலண்டா இருக்கான். நீயும் சைலண்டா இருக்க. அட்லீஸ்ட் நீயாவது சொல்லேன் என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ஏன் கேட்குற? எல்லாத்தையும் அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட கேட்கணுமா? என்னடா? என்னடா பண்ணி தொலைச்ச? சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடா நேத்து போய் நான் அவள பார்த்துட்டு வந்தேன்டி. அவ்வளோதான் நான் வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னேன். நீ அத மட்டுமாடா பண்ண? நீ போய் பார்த்ததுல அவங்க வீட்ல தெரிஞ்சிருச்சு. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்ப மாட்டேங்கிறாங்க. என்னால கூட அவகிட்ட பேச முடியலடா. ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க ஜீவா? ஜீவா ப்ளீஸ் ஜீவா. எனக்கு நான் அவகிட்ட பேசணும். அவள பார்க்கணும். ப்ளீஸ் ஜீவா அப்படி சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்னவே அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க. "என்ன ஒரு 2 நாள் இருக்க முடியாதா உன்னால?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. "இல்ல ஜீவா ஜஸ்ட் நான் அவள பார்க்கறதுக்காக தான் போனேன். அவகிட்ட பேச முடியல. அதான் ஒரு வாட்டி பேசலாமே, பார்க்கலாமேன்னு போனேன். மத்தபடி எதுவும் இல்ல ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷோ! இப்போ எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்து நிக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. ப்ளீஸ் சிவா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூஜா இருந்துட்டு, ப்ளீஸ் சிவா, ஏதாவது பண்ணு. பாரு அவன பார்க்க பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் யோசிக்கணும்னு சொன்னா எப்படி சிவா? ஏதாவது நீ தான் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏதாவது பண்ண சொன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளீஸ் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த சரி கொஞ்சம் யோசிக்கலாம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இவங்க ஃபேமிலில பயங்கர சண்டை நடக்கும். இங்க இவங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல அவங்க அப்பா இந்த பையன் யாரு என்னங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க வீட்ல போய் அங்க பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் இங்க மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ராம் வீட்டுக்கு போகும்போது அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு அவங்க அப்பா புடிச்சு பயங்கரமா ராம புடிச்சு திட்டுவாங்க. "உன்ன படிக்க அனுப்பிச்சு விட்டா, நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கியா? நீயாவது வீட்ல உருப்படியா இருப்பேன்னு பார்த்தா, நீ" சம்திங் ஃபேமிலில நடக்கிற அதே ப்ராப்ளம் தான். ஸோ பயங்கரமா புடிச்சு திட்டுவாங்க. ராமுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலயும் இவங்க ஃபேமிலில ஒரு சைடு சண்டை, அவங்க ஃபேமிலில ஒரு சைடு சண்டை. இவங்க 2 பேரும் இவங்கள நெனச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஜீவா, நிஷாவ நெனச்சு ஃபீல் பண்ணுவாங்க. பூஜா வந்து ராம நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது, பூஜா இருந்துட்டு சொல்லுவாங்க, "அ நிஷாவ தைரியமா சொல்ல சொல்லு. ஆமா, நானு அவன் விரும்புறேன்னு சொல்ல சொல்லு" அப்படி சொல்லுவாங்க. அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. "என்ன இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா முன்னாடி நிஷா ஒரு மாதிரி பேசவும், அ ஜீவா கோவம் வந்து பூஜாவ திட்டிடுவாங்க. "இங்க பாரு, என் ஃப்ரெண்டு அந்த மாரி கிடையாது. சி அவளுக்கு ஒரு பையன பிடிச்சிருக்கு அப்டின்னா, ஒரு பெர்சன பிடிச்சிருக்கு அப்டின்னா, அந்த பெர்சன் கூட இருக்கணும்னு தான் அவ ஆசைப்படுவா. விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டா. ஸோ அவளும் வீட்டு சைட்லேருந்து எல்லாத்தையும் போராடுவா. என்ன நெனச்சிட்டு இருக்க? இந்த அளவுக்கு ஃபைட் நடந்திருக்கு. இங்க பார், ராம் வீட்ல அந்த அளவுக்கு பிரச்சனை போயும், ஆனா அவன் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறான். எனக்கு நிஷா தான் வேணும்ன்ட்டு. அந்த ஸ்ட்ராங் எங்க உன் ஃப்ரெண்டு கிட்ட இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பா. இப்படி பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல இந்த கோவத்துல பாத்தீங்க அப்படின்னா, ம் பூஜா வந்து நம்ம ஜீவாவ பார்த்தும், "நீயும் உன் ஃப்ரெண்டு மாரி தான் இருப்பல்ல, கோலத்தனமா" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுவாங்க. அப்போ உடனே ஜீவாவுக்கு தோணுது. என்ன சொன்னேன், "என்ன பார்த்து நீ எப்படி அந்த மாரி சொல்லலாம்? நான் இந்த வேர்ட்ஸ் நான் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ச்சே! உனக்கு அவ்வளோதான் இல்ல. என்ன பத்தி உனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுச்சுல்ல. உன்கிட்ட போய் ச்சே! போ" அப்படின்னு சொல்லிட்டு நீ பூஜாவும் பூஜாவ திட்டிட்டு ஜீவா வந்து கிளம்பிடுவாங்க. நிஷா வந்து நிஷாவும் ஒரு பக்கம் ரூம்ல அழுதுட்டு இருப்பாங்க. ராம் உடனே ஜீவாவ பார்த்து பூஜாவ பார்த்து, "ஏய் என்னடி இப்படி பேசிட்ட?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்புறம் என்னடா? இதெல்லாம் தெரியாதா? இதானே புதுசா? எல்லாத்தையும் தாண்டி தானே நிக்கணும். அதுக்கு பேரு தானடா காதல்." இவங்க சும்மா ஆசைப்படுவாங்க, சுத்துவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனா, வீட்ல யாருக்கிட்டயாவது பேசணும், இருக்கிறது என்னன்னு சொல்லணும் அப்டின்னா, யாருக்குமே தைரியம் வராதுல்ல அப்டி சொல்லுவேன். "நீ சொல்லுவியாடி?" அப்டி சொல்லுவாங்க. "கண்டிப்பா நான் சொல்லுவேன்டா. கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஒத்துக்கலன்னா என்னடி பண்ணுவ?" எவ்ளோ சொல்ல முடியுமோ அவ்ளோ சொல்லுவேன்டா. ஆனா கஷ்டம் தான் எனக்கு தெரியும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி ஜீவா வந்து அதுக்கு தகுந்த மாரி ஃபுல்லா இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் இங்க பூஜா ஜீவாவே ஸ்ட்ராங்கா இல்ல. அவளே ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்டி சொல்லுவாங்க. இல்லடி எதுவா இருந்தாலும் நம்ம பேசி முடிவு எடுக்கணும். நம்ம சும்மா அப்டி எடுக்கக்கூடாது. ஏனோ தானோன்னு அப்டி சொல்லுவாங்க. இல்லடா
உன் சைடுல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு. யார் என்ன செஞ்சாலும் சரி, நிஷா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், என்னடி நீ பேசிட்டு இருக்க? முதல்ல நீ போய் ஜீவாவை சமாதானம் பண்றதுக்கு வழிய பாருன்னு சொல்லுவாங்க. நான் யாரையும் சமாதானம் பண்றதா இல்ல. அவங்களுக்கே புரிஞ்சு அவங்களுக்கே வரட்டும். அப்புறம் சும்மா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். இப்ப வரைக்கும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னது கிடையாது. நானா தான் அவ பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அவ என்ன ஒரு ஒரு பர்சன் மாரி கூட அவ நினைக்கல. நான் அவள டார்ச்சர் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கா. உண்மையாலுமே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் அவளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா அவளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நிஷா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ராம் எங்க கவலையில இருப்பாங்க. ஜீவாவுக்கு இவ இப்படி பேசிட்டாளே அப்படிங்கிற ஒரு கோவம். நிஷாவுக்கு இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எது பண்ண போறோம்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இப்படி 4 பேரும் 4 விதமா 4 மூலையில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களோட கவலைகளை வச்சு சுமந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிங்க. நானும் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வரைக்கும் கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.